காட்டுறேன் பாரு. பாப்போம் பாப்போம். சீக்கிரம் விளாண்டு முடிங்கடே, அடுத்த வாட்டி நான் வரணும்ல. ஊடில் பேசாதடி, மூடு டிஸ்டர்ப் ஆகுதா இல்லையா? ஆமா, பெரிய மூடு. பாரு நான் எப்படி ஜெயிக்கிறேன்னு பாரு. சும்மா இருமா, இன்னும் 2 போட்டே வச்சுக்கையே உன்னை வெட்டிடுவேன். ஐயோ கடவுளே, எப்படி 2 போடக்கூடாது கடவுளே ப்ளீஸ். இப்ப நான் விளாடனுக்கு என்ன சமையலுக்கா செய்ய போறிய? அந்த கேரட்டு பட்டாணி உருளைக்கிழங்குலாம் போட்டு ஒரே சோறா கிண்டலான்னு பார்க்கேன், அந்த வெஜிடபிள் பிரியாணி மாதிரி. சரி அப்படிதான் பண்ணணும், அடிக்கிற வைக்கி அதான் நல்லது. சரி எல்லாம் இருங்க, நான் சர்பத் போட்டு எடுத்துட்டு வரேன்னு. ஆமாடே போடே. மாமி நானும் வரேன். வா செல்லம். நேற்று எவ்வளோ அழகா மழை பெஞ்சிச்சு, இன்னைக்கு வேலை பத்தியா? ஆமாக்கா, இப்பவும் கொஞ்சம் மேகமூட்டமாக தான் இந்த மாதிரி இருக்கு. மழை வந்தாலும் வரலாம், வந்தா ஜாலி. இக்கா என்னக்கா ஒரே யோசனையில இருந்த மாதிரி இருக்க? சின்ன பொண்ணு மீனாவும் இன்னும் காணலேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த கீதாவை கூட காணும். சேனத்தான் வந்தது சொன்னாலக்கா கீதா தூங்கிட்டு இருக்கான்னு. ஆமா ஆமா, ஆனா அந்த சின்ன பொண்ணு மீனாவும் காணுமே. இதுக்குள்ள வீட்டுக்கு வந்து ஒரு நாட்டியம் ஆடி இருப்பாள்வ, இன்னும் ஆளை காணுமேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமா, வர வழியெல்லாம் டான்ஸ் ஆடிட்டே தான் வராவ. வயசு பிள்ளைகள் தோத்துரும், ஆளுதான் நெடுமர மாதிரி வந்திருக்குங்க. புத்தி என்னவோ இன்னும் சின்ன பிள்ளைகள் தான். தூங்கிட்டு இருக்கும் போதெல்லாம் சில நேரம் வந்துட்டாள்வே, ஐயோ தூங்கிடாம வந்துட்டாள்வேன்னு நினைப்பேன். அல்ல வரலனாலும் அப்படி தேடிக்கிட்டே தான் இருப்பேன், என்ன இந்த பிள்ளைகளை இன்னும் காணுமேன்னு தான் தேடுவேன். நம்ம பிள்ளைகள் தொந்தரவு பண்ணா பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிருந்தா நல்லா இருக்குமேன்னு யோசிப்போம். ஸ்கூலுக்கு போயிட்டா ஐயோ வீடு என் பிள்ளைகள் இல்லாம எப்படி வெறிச்சோடி இருக்குன்னு நினைப்போம். அதே மாதிரிதான் எனக்கு சின்ன பொண்ணு மீனாவும். இருந்தாலும் குறைச்சு கொடுத்துட்டே இருப்பாள்வ, இல்லைனாலும் மனசு தேடிக்கிட்டே இருக்கும். இக்கா பாக்கிதா, என்ன நல்லா தூங்கி இருந்துச்சியா? என்னக்கா தூக்கம், சும்மா அலுப்புக்கு படுத்திருந்தேன். சியானா சொன்னாலும் நான் தூங்கிட்டு இருக்கேன். ஆமா கீதா, அவளுக்கு என்ன தெரியும்? சரி வா வந்து உட்காரு. என்னக்கா மீரா காணும்? ராணி சர்வத் போட போனா, மீரா நானும் வரேன்ட்டு அவ கூட போயிருக்கா. கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கோம். பாப்போம், கிடைச்சுன்னா ஒரு கிளாஸ்க்கு 2 கிளாஸா குடிச்சிடணும். சின்ன பொண்ணு காணும், அவளைதான் நானும் தேடிட்டு இருக்கேன். நானே ஒரு ஃபோன் பண்ணியிருந்தேன் அவளுக்கு. பாரா சின்ன பொண்ணு. ஹலோ. சின்ன பொண்ணு அந்தாதான் நிக்கா, எங்க அக்கா போன்ல பேசிட்டு இருக்கா பாருங்க. எங்க இருக்கா? இக்கா உங்க பின்னாடிக்கா. மக்களே வந்துட்டீங்களா? உங்களை என்ன தேடுறா தெரியுமா எங்க அக்கா? அப்படியாக்கா? வாங்கட்டி. ஏல உங்களுக்கு 2த்துக்கும் உட்கார இடம் இல்லைன்னா அங்க போய் உட்காந்துருக்கே. இங்க உட்காந்து இன்னும் நல்லா காத்து வருதுலாத்தே. அப்படியா? மரத்துல உட்காந்தா நல்ல காத்து வருமா? ஆமாத்தே. அப்போ வழி விடு, நானும் வந்து உட்காருதேன். போங்கத்தே. பாத்துல நான் கீழே தான் உட்காந்துருக்கேன், மேல விழுந்துடாதானே? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், அதெல்லாம் விழ மாட்டோம். அஜய் இல்ல, எனக்கு மேல நீதான் இருக்கா, விழுந்துடாதல மேல? அதெல்லாம் விழ மாட்டோத்தே, கவலைப்படாதீங்க. சின்ன பொண்ணு என்ன மூஞ்சி ஒரு மாதிரி வாடி போயிருக்கு? அது நான் சொல்றேக்கு, சின்ன பொண்ணுக்கு நாப்னா வரலாம், அதுவும் 1 மாசத்துக்கு. அப்படியால சின்ன பொண்ணு? ஆமாக்கா. சின்ன பொண்ணு, அதுக்கு நீ உன் நாப்னா வராமல இருப்ப அவ வீட்டுக்கு, அதுக்கு ஏன்டி மூஞ்சி எப்படி வச்சுக்கிற? உனக்கு அவளை பத்தி தெரியாது டி, வெறும் விளங்காதவ பார்த்துக்காவா. வந்தோமா இருந்தோமா மைனி செஞ்சு போட்டதை தின்னோமா ஒழுங்கா போனோமான்னு இருக்க மாட்டா. அவ அம்மாட்ட நல்லா மூட்டி விட்டு சின்ன பொண்ணுக்கும் அவன் மாமியாருக்கும் சண்டை இழுத்து விட்டுறதுதான் வேலை. விடுங்கக்கா, பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். சின்ன பொண்ணு நாங்க தான் இருக்கோம்ல, ஒரு கை பாத்துக்கலாம், நீ கவலைப்படாத. எப்ப வரலாம்? அது தெரியலக்கா, ஏதோ வெள்ளிக்கிழமை என்னமோ வர மாதிரி தான் பேசிட்டு இருந்தாவ. ஒரு சர்பத் போடவாம இவ்வளவு நேரம் ஆகுது, வர்றவள பாத்தியா? இல்ல ரொம்ப போர் அடிக்கல, வாழை காட்டு பக்கம் போயிட்டு வரலாம். அடிக்கிற வெயிலுக்கு காட்டு பக்கம் வாழை போகணும் உனக்கு? வாழை சுபி மரத்துல எவ்வளவு நேரம் தான் தொங்கிட்டு இருக்குது. சரி இல்ல, ஜூஸ் எடுக்க போயிருக்காவல்ல, குடிச்சிட்டு எடுத்துட்டு போலாம், சாப்பிட்டுட்டு போலாம். சரி அப்ப சாப்பிட்டுட்டு போலாம்ல. காட்டுக்குள்ள வேணா இது முயல்கள் கிடைக்கான்னு பாப்போமா, சுட்டு வேணா திம்பமால. ஆமலே, ஆத்துல மீனும் கிடக்கும், போகலாலே. போலாம் தான், அப்படி ஒன்னும் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் பட்னியோட கரைக்கு தான் விழணும். அதனால சாப்பிட்டுட்டே போலாம். அதுவும் சரிதான், சரி சாப்பிட்டுட்டே போலாம். அக்கா எங்களுக்கு நீங்க இங்கதான் இருந்தீங்களா?
நீங்க இல்லைன்னு நினைச்சிட்டு உங்களுக்கு நான் எடுத்துட்டு வரல. கிச்சன்ல தான் இந்த பாட்டில் வச்சிருக்கோம். போங்க போய் ஊத்திட்டு வாங்க போங்க. ஆமா மக்களே, ஒரு பாட்டில்ல தான் இருக்கு, கிளாஸும் பக்கத்துல தான் இருக்கு. போய் ஊத்திக்கங்க போங்க. போயேண்டி, இருந்து இறங்க வேண்டாமா? போயே போய் எடுத்துட்டு வாயா. போ, நீ போய் எடு போ. ஏக்கா எடுத்துட்டு வாயேக்கா, எவ்வளவு வசதியா உட்கார்ந்துருக்கோம். போங்க. சரி இருங்க எடுத்துட்டு வரேன். சுபி அப்ப இது நீ பிடி, நான் எனக்கு வேற எடுத்துட்டு வரேன். அவ்வளவு நேரம் இருந்தா இதுல கூலிங் போயிரும், அதனால நீ குடி இத. நான் எனக்கு போய் எடுத்துட்டு வந்துடுறேனே. சரி மக்களே போ. குடும்பத்துல வச்சுன்னு தவில அடிக்க மச்சான பார்த்து திக்கிறனே, மச்சான பார்த்து திக்கிறனே, ஏன் மச்சான பார்த்து திக்கேன். அடி எத்தனை சொப்பன ஒன்னா சேர்ந்து ராவ பார்த்து விக்கிறனே, இந்த ராத்திரி பார்த்து விக்கிறனே, ஜுளமானே நீ. எனக்கு நீ யாரோ போட்டு வச்சிருக்காவில, இது வேற மாதிரிலாம் இருக்கு. தெரியாம இந்த கிளாஸை விட்டுட்டு போயிட்டோமோ? எல்லாத்துக்கும் கொடுக்க தானே செஞ்சோம். நானும் என் தம்பி என்ன பாக்கி. பரவாயில்ல, நம்ம குடிச்சிருவோம் இத. இந்த கிளாஸ் சின்னதெல்லாம் இருக்கு, பெசாட்டி இதை அஜய் குரங்குக்கு கொடுத்துடலாம். அந்த கிளாஸ் நல்லா பெருசா இருக்கு, அதை நம்ம எடுத்துக்கிடுவோம். பெரிய கில்லாடியால இருப்பா போல. ஒருவேளை 2 கிளாஸும் ஒரே சைஸ் தானோ? இது குண்டா இருக்கு, அது ஒல்லியா வளர்த்தியா இருக்கு. ஒருவேளை அவ்வளவுதான் வித்தியாசமோ? பரவாயில்ல, அந்த பெரிய கிளாஸே நம்ம எடுத்துக்கிடுவோம். கத்தாத. எதுக்கு ஏன் வாய பொத்துனியே? நீ ஏன் கத்துனா? இப்படி பேய் மாதிரி பின்னாடி வந்து நின்னா கத்தாம என்ன செய்வாங்களாம்? நான் ஒன்னும் இங்க பேய் மாதிரி வந்து நிக்கல. நான் முதல்ல இருந்தே இங்கதான் நிக்கேன். எனக்கு அப்புறம் தான் நீ வந்தா. அப்ப முதல்ல இருந்து இங்கதான் நிக்கீல? ஆமா. அதான் வந்தேன் தெரியுதுல்ல, அப்படியே சத்தம் கொடுக்கல? என் வீடு, நான் ஏன் சத்தம் கொடுக்கணும்? நான் பாட்டில கிச்சனுக்குள்ள வந்தேன், ஷர்பத் போட்டு வச்சேன், தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா திடீர்னு ஒரு பிசாசு உள்ள என்ட்ரி ஆன மாதிரி இருந்துச்சு. பார்த்தா அந்த பிசாசு பாட்டும் பாடுது, டான்ஸும் ஆடுது. நான் ஒன்னும் பிசாசு இல்லனே. அப்போ நானும் பேய் இல்லனே. அது மட்டுமா, எந்த கிளாஸ் பெருசு எந்த கிளாஸ் சின்னதுன்னு வேற பார்த்துட்டு இருந்துச்சு. ஐயோ, இதெல்லாம கேட்டாவ. கேவலப்பட்டு போச்சே. என்னை பத்தி என்ன நினைச்சிருப்பாவ? மேடம், என்ன? அந்த சின்ன கிளாஸ்ல ஜூஸ் இருக்குல்ல, அது நான் எனக்கு போட்டுக்கிட்டது. உங்களுக்கு உங்க தம்பிக்கும் வேற கிளாஸ்ல போட்டுக்கங்கன்னு. எனக்கு தான் பெரிய கிளாஸ். எனக்கு என் கிளாஸ் எடுத்து தர மாட்டீங்களா? என் கை ரெண்டும் ரொம்ப பிஸியா இருக்கு, உங்களுக்குள்ளது நீங்களே எடுத்துக்கங்க. இப்படியே நின்னா நவளுங்க, நான் போட்டு. இந்தாங்க மேடம், போங்க. எடுத்து குடிங்கலாம். எதுக்கு என்னையே பார்த்துட்டு இருக்கியே? எம்மடி பார்த்துட்டுலாம் இருக்கவே. என்னடே மக்கா, முகலாம் இவ்வளவு சிரிப்பா இருக்கு. ஒண்ணுலேக்கா. அப்படியா? சரி சரி. மீரா, ஆக்கா, நீ கொண்டு வந்ததுல ஒரு கிளாஸ் உன் தம்பிக்கும் கொடுத்துரு, பாவம்ல. ஐயோ, இந்த அக்காலாம் என்ன ஒரு மாதிரி பார்க்காவலே. சரி, நம்ம குடிப்போம். ராணிக்க, இது என்ன ஜூஸ்க? கொஞ்சம் புளிப்பாவும் இருக்கு, இனிப்பாவும் இருக்கு, ஒரு மாதிரி இருக்குக்க. இது ஏதோ கோக்கமா, சின்ன பொண்ணு தான் பாம்பேல இருந்து வாங்கிட்டு வந்தா. சின்ன பொண்ணு, எனக்குலாம் நீ வாங்கிட்டு வரல? சின்ன பொண்ணு, 4 முடி தூக்கி தூர போடு. எனக்கு கூட நீ வாங்கிட்டு வரலால? ஏன் லூசுகளா? அவியலுக்குமே நான் வாங்கிட்டு வரல. நான் ரத்னகிரிக்கு போயிருந்தேன்ல. ஆமா. அங்க நான் கடையில நிக்கும் போது ராணி அக்கா எனக்கு போன் பண்ணியிருந்தாவ. எதுக்கு போன் பண்ணாவ? சும்மா எப்படி இருக்க எங்க இருக்கேன்னு விசாரிக்கிறதுக்கு போன் பண்ணாவ. உங்கள மாதிரியா? சின்ன பொண்ணு ஊருக்கு போயிட்டா, இனிமே அவ வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலான்னு விடுறதுக்கு சரசக்கா, ராணி அக்கா, மீனா இவியதான் எனக்கு போன் பண்ணியிருந்தாவ. நீங்க என்னைக்காவது எனக்கு போன் பண்ணீங்களா? சின்ன பொண்ணு, நீ அங்க பிஸியா இருந்திருப்பல, உன்னை தொந்தரவு பண்ண கூடாதுன்னு நான் போனே பண்ணல தெரியுமா? இது ஒரு சாக்கு. சரி விடுங்க. நான் கடையில இருக்கும்போது அக்கா போன் பண்ணியிருந்தாவல்ல, நான் அப்ப ஷாப்பிங் பண்ணும்போது எல்லாம் வீடியோ கால்ல காமிச்சிட்டு இருந்தேன்.
அப்பதான் அந்த கோக்கம காமிச்சேன், என்னதுன்னு கேட்டாவ. நான் சொன்னேன் உனக்கு பிடிச்சிருந்தா நல்லா இருந்தனா எனக்கு வாங்கிட்டு வானவ, நான் வாங்கிட்டு வந்தேன். உங்களுக்கும் தான் அங்க இருந்து நான் அல்ஃபோன்சோ மேங்கோலாம் வாங்கிட்டு வந்தோம்ல. ஓ, அந்த ஊர்ல இருந்தா நீ மாம்பழத்தையும் கொண்டு வந்தியா? ஆமா, ரத்னகிரி வந்து அல்ஃபோன்சோ மேங்கோஸ்க்கும் கோக்கமுக்கும் ரொம்ப ஃபேமஸ். அதான் அங்க இருந்து வாங்கிட்டு வந்தேன். டேஸ்ட் நல்லா இருக்கு பாத்துக்க. சரி கழுத, இந்த வாட்டி போனேன்னா நான் வாங்கிட்டு வரேன். இதுதான் அமேசான், பிளிப்கார்ட் எதுனாலும் கிடைக்குமே. அதுக்கெல்லாம் காசு கொடுக்கணும்ல சின்ன பொண்ணு? ஆளை பாரு ஆளை. இக்கா உன் வீட்லயே தானே இருக்குக்கா இது? ஆமாடே. பாத்தி சின்ன பொண்ணு, நீ சரசக்கா கூட கொடுத்துருக்கா, எனக்கும் மீனாக்கு மட்டும் தான் கொடுக்கல. ஏ ஊசுகளா, சரசக்கா எங்க வீட்டுக்கு வந்திருந்தாவல்ல, அப்போ நானும் என் மாமியாரும் இதை உட்காந்து குடிச்சிட்டு இருந்தோம். சரசக்காவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அந்த பாதி பாட்டில் தான் இருந்து அதை அவங்களுக்கு கொடுத்தேன். ஆமா கீதா. ஏ கழுத மீனா, அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்தப்ப நீ என்ன சொன்னா? சே, ரத்த கலர்ல இருக்கு, எனக்கு பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனா. ஆமா சின்ன பொண்ணு, நான் சரியான லூசு. டேஸ்ட் நல்லா இருக்கு பாத்துக்க. இக்கா நீங்க ரத்னகிரியிலேயே இருந்தீங்க? இல்லடே, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அங்க. நான் பாம்பே இருந்தோம்ல, அப்போ என் ஃப்ரெண்ட்ஸு அவங்க வீட்டுக்கு ரத்னகிரிக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதான் நாங்கள் போனோம். அங்கே போய் ஒரு 2 நாள் நல்லா ஜாலியாக இருந்தோம். நல்லா சுற்றி பார்த்துட்டு அந்த அல்ஃபோன்சோ மேங்கோஸ் அப்புறம் கோக்கம் எல்லாம் நான் வாங்கிட்டு வந்தேன். இக்கா நீங்க நெக்ஸ்ட் டைம் பாம்பே போகும்போது என்னையும் கூட்டு போவேலா? அதுக்கு என்னடே, பக்கா கூட்டிகிட்டு போகிறேன். சின்ன பொண்ணு, அப்போ எங்கேயும் கூட்டிகிட்டு போனோம்? எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறேன். அவரும் ஒரு டிக்கெட்டை அவரு ஒரு போடுங்க போதும். இதை நீ மீராட்ட ஒன்று கேட்கல? மீரா சின்ன பிள்ளை, நீங்க சின்ன நொல்லையா? சின்ன பொண்ணு கிண்டல்லாம் அப்புறம். எங்களை கண்டிப்பா நீ பாம்பேக்கு ஒரு நாள் கூட்டிட்டு போனே. கண்டிப்பாக்க. நான்லாம் சரசக்காட்ட எத்தனை வாட்டி கேட்டிருக்கேன் தெரியுமா வர சொல்லி. அவிதான் வர்றதுக்கு ரெடியா இல்ல. ஏக்கா நான் ரெடிக்கா, என்ன கூட்டிட்டு போங்கக்கா. ஒரு வார்த்தை பேச்சுக்காக என்கிட்ட கேட்டால பத்தியில என்ன நான் போவிட்டா தானே. இம்மா நீ வரலன்னா பரவாயில்லம்மா, நான் சிறுவன் அக்கா கூட போயிட்டு வரேனே. நீ இங்க இருந்து தம்பியை பத்திரமா பாத்துக்கனே. ஆட வாரியல சின்ன பொண்ணு, மாலை நம்மளும் மரத்துல போய் உட்காரலாமா? எனக்கு மூடு இல்லல. சின்ன பொண்ணு நீ ரொம்ப டென்ஷனா இருக்க பாத்துக்க. வா, 4 நாளுக்குள்ள இவ்வளவு பெரிய சீன் கிடையாது, ஃப்ரீயா விடு. உனக்கு அந்த மாதிரி ராட்சசி நாத்தினால வச்சிருக்கணும். இக்கா ம் இக்கா உங்களை நான் இப்படி டென்ஷனா நான் பார்த்ததே இல்லக்கா. ஆமா பத்தியா, என் மாமியால சமாளிக்கிறதே பெரிய விஷயம். இதுல இந்த அலப்பறை வேற கூட வந்தா பெரும் டென்ஷனா இருக்கு. எக்கா உங்க மாமியார நீங்க லெஃப்ட் ஹேண்ட்ல சமாளிக்கிறீங்க, இப்ப நீங்களே இவ்வளவு டென்ஷன்ல இருக்கீங்களே. எனக்கு தெரியுது, ஆனா அந்த ஃபீலிங்ஸை நான் எப்படி சொல்றதுனே எனக்கு தெரியல பத்துக்க. தினமும் ஒரு சண்டை இழுப்பா வந்தானா அதை நினைச்சாலே இப்படி கஷ்டமா இருக்கு. நீங்க என்டர்டெயினே பண்ணாதீங்கக்கா, தானா அடங்கிரும். அவைய பிரச்சனை பண்ணிட்டே இருக்கும்போது நீங்க அட்டென்ஷன் தந்துட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் பிரச்சனையா மாறும். ஜஸ்ட் இக்னோர். மீரா சூப்பர். ஐ தேங்க்யூக்கா. எல்லா சின்ன பொண்ணு, அப்ப நான் உனக்கு சமாதானம் சொன்னதெல்லாம் உனக்கு சரியா படல, மீரா சொன்னதுதான் சரியா பட்டிருக்கு, அப்படிதானே? உன் நாத்தினால 1 மாசம் நம்ம கிட்னாப் பண்ணி வைக்கலாங்கிற ஐடியா உனக்கு பிடிக்கல, அப்படிதானே? கிட்னாப்பா? ஐயோ, நல்ல விவரமான ஆட்களா தான் இருக்கியே. சின்ன பொண்ணு, நான் வேணா உன் நாத்தினா இருக்கிற 1 மாசமும் உங்க வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டுமா? ஆமா சின்ன பொண்ணு, இத பக்கத்துல வச்சுக்க. இப்ப ஏற்பட்ட ஜென்மத்து கூட எல்லாம் எங்க மைனி பேசிட்டு இருக்காங்களே, அப்ப என் மைனி எவ்வளவு பெரிய பொறுமைசாலி. அவங்ககிட்ட போய் சண்டை போடலாமான்னு நினைச்சு தானே அவ வீட்டுக்கு போயிருவா. மீனா, 4 முடி முறைக்க 4 முடி ஜோக்ஸ் ஜோக்ஸ். நீங்க மட்டும் எதுக்கு 4 முடி? நம்ம 2 பேருமே சின்ன பொண்ணு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிடுவோம். நம்ம போயிருவோமா? இது ஒரு அரக்காப்படி. ஓகே ஓகே 4 முடி. வாயை புத்திட்டு அவரு ஒரு வீட்டுல இருங்களா? மீனாக்கா, நம்ம 2 பேரும் வேணா மரத்துல ஏறுவோமா? 4 முடி நீங்க வரையலா? சின்ன பொண்ணுக்கு தான் மூடு இல்ல, நீங்க வரையலா? நான் வரலடே, சேலை கட்டிட்டு மரத்துல எங்க ஏறது? சரி ரைட்டு. இருங்களா, நான் மரத்துல ஏறேன்னு ஏன் மேல விழுந்துடாது, ஏன்னா அந்த சைடு போயிருந்தேன். சின்ன பொண்ணு நல்லா ஜாலியா இருக்கு, வாழ. நீ எல்லாம் சிரமமே பட வேண்டாம், கீழ இருந்தே காலை தூக்கி மேல வச்சிருவ. இந்த மரம்லாம் ரொம்ப சின்னது, ஏறுனா நல்லா பெரிய மரத்துல ஏறுவோனே. கழுவியலா இதெல்லாம் சரியே பார்த்தா தெரியலையாக்கா, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம். என்னன்னு போங்க. மீனாவும் இங்க கிளம்பிட்டாவளோ? கொஞ்சம் திரும்பி பாருங்கக்கா மரத்து மேல.
அட கழுதையலா, மீரா நீயுமா? சூப்பரா இருக்கு மாமி இங்க. இருக்கும் இருக்கும். சரி வா மோளே, வந்து சாப்பிடலாம் வா. நைட்டுக்கு முட்டை வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் எல்லாம் அவிச்சிருக்கேன், ஆனா உனக்கு கிடையாது. போ உங்க வீட்டுல போய் சாப்பிடுங்க. பாருங்களா, மீரா மட்டும் கூப்பிடுறியே. மீராலாம் காலையிலே சொல்லிட்டா நான் இங்க தான் சாப்பிடுவேன்னு. பாத்தீங்களாக்கா எவ்வளவு நல்லவங்களா இருந்திருக்கோம். நாங்களும் முதலே சொல்லியிருக்கணும்னே. மாமி இன்னும் கொஞ்ச நேரத்துல வரேனே. சரி ஏக்கா பரவாயில்ல, நாங்க சரசக்கா வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறோம். தலைவனி தாங்கக்கு கையை தலைக்கு பின்னாடி வச்சு பெருசாலி பத்திட்டுக்க. ஆமாட்டி, தலைக்கு வைக்கிற தலைவனியை தெருவில் போட்டு நாசமாக்கணும். ஆளுக்குள்ள பாருங்களா. சின்ன பொண்ணு இன்னைக்கு நீ ரொம்ப சிரிக்கவே இல்லை. ரொம்ப டென்ஷன் எடுக்காதுன்னு ஒன் நாத்தினால எல்லாரும் சேர்ந்து ஒரு கை பார்த்துடலாம். சரிக்கா சரிக்கா. சரி வாங்க எல்லாரும் வாங்க, வந்து சாப்பிடுங்க. ராணி அக்கானா ராணி அக்கா தான். போதும் போதும் வாங்கலாம். வானரும் கீழே இறங்களா. எம்மா சும்மா இருமா, அவ பாட்டுல இருக்கட்டு, இறங்கி வருவா. சின்ன மரம் தானே, பரவாயில்ல. நீங்க குடுக்குற செல்லத்துல வர வர சொல் பேசே கேட்க மாட்டேக்க. என் வேட்டன் தூந்து தாங்கிடுமா? அதெல்லாம் அல்ல அதுக்கு. சரி மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க, பெல்லும் அடிச்சிருங்கண்ணே. மீரா சொன்ன மாதிரி ஹைப்பும் பண்ணிருங்க. உங்க ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி உங்க சப்போர்ட்டை எப்பவுமே எங்களுக்கு கொடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலான்னு. பை.